ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு lakshuytbusiness யூடியூப் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு வீடு தேடிட்டு இருக்கோம். எங்கள் மம்மி அங்கே தான் இருக்காங்க போகிறோம், அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் நம்ம போய். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு நான் தான் பே பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு ஃபோன் எடுத்திருக்கேன், MI 11X Pro எடுத்திருக்கேன், செகண்ட்ஸில் தான் எடுத்தேன். ஸோ இப்போ அவங்கள பார்த்து இந்த ஃபோனை தந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க சர்ப்ரைஸ் பண்ணும்போது திட்டுறாங்களா வாங்கிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ என் மேலே செம்ம கடுப்பில் இருப்பாங்க மக்கள், போய் பார்ப்போம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ ஃபோக்ஸ் வந்தாச்சு, ஃபோனை வச்சுருக்கேன், என்ன ரியாக்ஷன் தராங்கன்னு பார்ப்போம். திட்டுவாங்க இல்லைன்னு தெரியல, ஏன்னா நான் வீட்டில் தந்தாலே திட்டுவாங்க. இப்போ இங்கே பார்ப்போம். ஃபோன் ரிப்பேர் பண்ணி தரலான்னு பார்த்தேன் காலையில், அதெல்லாம் பேசி ரிப்பேர் பண்ணி வெளியே அதுக்குள்ளே கிளம்பிட்டு வெளியே வா. ஃபோனை ரிப்பேர் பண்ணி தரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கிளம்பிட்டு எல்லாமே பேசி வச்சேன், ரிப்பேர் பண்ணிட்டேன். 2000 ரூபா தான் கேட்குறாங்க, ரிப்பேர் பண்ணிடலாம். அதே ஃபோனை 2000 தான் நானே போட்டு வந்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் வந்தோம். சரி 2000 தான் நான் ரெடி பண்ணி தரேன் இப்பயே சாயங்காலம். என்ன கடை ஓச்சாவா? என்னங்க இதா வச்சுக்கோ, இந்த சிம் கார்டை மாத்தி கொடு. சிம் மாத்தி கிடையாது, சந்தோஷமா போயிட்டா. எந்த ஃபோனா? சிம் கார்டு எடுத்துக்கோ, மாத்ததா. ஸோ இதுதான் MI 11X Pro, 8GB RAM, 128GB இன்டர்னல், 888 SNAPDRAGON. ஸோ எங்கள் மம்மியும் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்க, குக்கிங் வீடியோஸ்லாம் போடுவாங்க. உங்களுக்கு நான் லிங்க்கை போடுறேன் பாருங்கள். ஸோ அது கேமரா எல்லாமே முக்கியம். இது பார்த்தீங்கன்னா 35,000 வருது. இதோட செகண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கோம், கம்மி தான். ஸோ இதான் மக்களே ஃபோன் பார்த்துக்கோங்க. OnePlus நாடு. டிஸ்பிளே கழட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால டிஸ்பிளேவை கழட்டிட்டேன் தனியாக. சரிதான் வச்சுக்கியா? நீங்கள் வாங்கி தரதுக்காக இதை உடச்சு நினைக்கிறியா? இது வாங்கி பாருங்க, எங்கள் அம்மா என்ன யோசிக்கிறாங்க, இந்த ஃபோனை வாங்கி தரதுக்காக நல்லா இருக்க ஃபோனை உடச்சிட்டு புதுசு வாங்கி தரணும். எங்கள் அம்மாவோட ஃபோனை சூப்பர்னு உடச்சிட்டேன், ஏன்னா அது ஒரு சின்ன இஷ்யூ, அதெல்லாம் விட்டுருங்க. லெட்ஸ் கம் டு தி டாபிக். இந்த வீடியோ கண்டென்ட் என்னன்னா, ஸோ நான் உடச்சதுனால ஸோ நானே ஒரு ஃபோன் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக EMI ட்ரிக்ஸ் போட்டுவிட்டு இந்த ஃபோன் எடுத்துட்டேன். EMI மாதிரி தான் எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை. அண்ட் இது என்ன ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா xiaomi 11X Pro, MI 11X Pro. இது பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டில் இந்த ப்ரைஸிங்கில் நான் செகண்ட்ஸில் தான் எடுத்தேன் மக்களே. இது ஃப்ரெஷ் மொபைல் இல்லை, செகண்ட்ஸ் தான், யூஸ்டு மொபைல். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 months வாரண்ட்டி இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா MI பிராண்டோட 11X Pro வெர்ஷன். அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சிப்லேருந்து போகலாம் மக்களே. ஏன்னா எப்பயுமே ஒரு ஆண்ட்ராய்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டே விஷயம். ஃபஸ்ட்டு அதாவது மூணாவது விஷயம், இந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நீங்கள் சிப்பையும் கேமராவையும் பார்த்தீங்கன்னா ரேட் அதுலேயே ஏறிடும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேவும் பெஸ்ட்டாக தான் வரும். ஸோ இதோட சிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888. இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் எனக்கு தெரிஞ்சு 8 Gen 1 வந்திருக்கு, IQவில் வந்திருக்கு, அப்புறம் எதில் வந்திருக்குன்னு தெரியல. இது சாம்சங் S22ல் ஃபாரினில் இருக்குது. இங்கே இதுதான் இருக்குது நினைக்கிறேன், எக்ஸோனாஸ் தான் விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டாக. ஸோ அதுக்கு அடுத்த 8 Gen 1க்கு அடுத்த பார்த்தீங்கன்னா 2021 நினைக்கிறேன், இல்லாட்டி 2022 ஸ்டார்டிங்கில் லான்ச் ஆன 888 ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் லேட்டஸ்ட். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸை நான் கேட்ட உடனே நான் வாங்குறதுக்கு முடிவு பண்ணது. அண்ட் அதுவும் இல்லாமல் பின்னாடி பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் கேமரா. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 மெகா பிக்சல் கேமரா. அதாவது நீங்கள் சொல்லலாம் ப்ரோ, நீங்களே சொல்லியிருக்கீங்க ஐஃபோனில் ஆண்ட்ராய்டு அளவுக்கு மெகா பிக்சல் கிடையாது, அதெல்லாம் கரெக்டு தான். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்காக இல்லை, எங்கள் மம்மிக்கு. ஸோ அதனால நான் ஆண்ட்ராய்டு போகணும், ஏன் பட்ஜெட்டும் அந்த அளவுக்கு இல்லை. எங்கள் மம்மியோட ஓல்டர் ஃபோன் பார்த்தீங்கன்னா OnePlus நாடு வச்சுருந்தாங்க, 30,000 வாங்கியிருந்தாங்க புதுசு. அது ஸோ அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. பட் நான் திங்க் பண்ணது ஒரு பெட்டர் ஃபோன் தரணும். நாடு யூஸ் பண்ணாங்க, ஸ்னாப்ட்ராகன் 778 765. ஸோ அதோட கம்மி ஆகிடக்கூடாது எந்த வகையிலையும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டர் ஃபோன் தரணும்னு வச்சுட்டு நான் OnePlus 7 ஐடியா வச்சுருந்தேன். அதாவது பஞ்சோல் கேமரா தான், இது மாதிரி நாடு மாதிரி. பட் 855 நினைக்கிறேன் ஸ்னாப்ட்ராகன். ப்ராசஸர்லாம் சூப்பராக இருக்கும், கேமரா நல்லா இருக்கும், 4K ரெக்கார்டிங் இருக்குது, 60 FPS, 1080 60 FPS இருக்குது, போர்ட்ரேட் மோட் எல்லாமே இருக்குது. ஸோ அது முடிவு பண்ணேன். பட் அந்த ஷாப்பில் இல்லை. அந்த ஷாப்பில் அவங்க திடீர்னு என்கிட்ட சொன்னாங்க 11X Pro இருக்குது, எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நான் ஸ்பெக்கை பார்த்தேன், கண்ணை மட்டும் ஓகே எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டேன் மக்களே. அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 20,000 எடுத்துருக்கேன், 20,000 rupees. அண்ட் இதோட கலர் சம் கிரே, ஸ்லிம்மாக இருக்குது ஃபோனு, உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் லார்ஜர் டிஸ்பிளே,
அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா மக்களே 120 ரெஃப்ரெஷ் ரேட், 360 டச் சாம்பிளிங் தந்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் இப்போ ஃபுல்லாக மேக்ஸிமம் தான் வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது. நான் இன்னும் எதுவுமே டவுன்லோட் பண்ணல, பப்ஜி மட்டும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். கிராஃபிக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், கேமராவும் காட்டுறேன். ஸோ மக்களே இப்போ ஓப்பன் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோனை 120 ரெஃப்ரெஷ் ரேட், இதை வந்து 60 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் அதிகமாக வரும். 4750 mAh பேட்டரி இருக்குது இதில். 8GB ரேம், 128GB இன்டர்னல். கேமராவை பற்றி பேசிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்துக்கோங்க, கேமரா பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோ மோடில் இருக்குது, ஃபோட்டோ மோடு. அண்ட் ஸோ இதில் வந்து 0.6 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2x, இன்னும் ஜூம் பண்ணலாம் 10x வரைக்கும் இருக்குது மக்கள். இதில் பார்த்துக்கோங்க 10x. ஸோ வந்து இதில் கேமரா சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் மோர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்க. அதில் போனோன்னு vlog மோட்னு இருக்குது. அது இன்னும் நான் கரெக்டாக என்னென்னு பார்க்கல. இந்த 108 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா இது போர்ட்ரைட்டு செம்மையாக இருக்குது, 108 மெகா பிக்சலு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு HDR ஆஃபில் இருக்கும் போது நீங்கள் 8K 30 FPS வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 8K 30 FPS செம்மையாக இருக்கும். 30ங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆகும். அண்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. 4K 60 FPS பர்ஃபெக்ட் எல்லாத்துக்கும். யூடியூப் வீடியோ எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த ஃப்ளிக்கர் தெரியாது, செம்மையாக இருக்கும். ஸ்லோ மோஷன் ப்ரோ வீடியோ இருக்குது, நீங்களே வந்து ISO இதெல்லாமே செட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போச்சர் எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது டைம் லேப்ஸும் இருக்குது. டைம் லேப்ஸு, வாட்டர் மார்க் ஆஃப் பண்ணிக்கலாம் வேணா, நைட் மோட் இருக்குது, பேனோராமா எல்லாமே இருக்குது. டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆப் தேவையில்லை, தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவும் தேவையில்லை, இதிலே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஷார்ட் வீடியோவும் எடுத்துக்கலாம். அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பிக்சர்ஸோடு காட்டுது பாருங்கள் மக்களே. க்ளோனு, எடிட்டர், டியூவல் வீடியோ. இதை பற்றி தான் மக்களே பேசணும். 2 வீடியோ ஒரே டைமில் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துக்கோங்க, ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம அஜித் ப்ரோ தான் பேக்கில் இருக்காது, வீடியோகிராஃபர் ப்ரோ. அப்படியே உங்கள் வீடியோ பாருங்கள் மக்களே, அஜித் ப்ரோவை. ஸோ வந்து வெளியே வந்துடலாம், அப்படியே நம்ம அதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம் எது வேணுமோன்னு. போர்ட்ரேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ். சொன்ன மாதிரி பேட்டரியும் 4750 mAh. இதில் பாக்ஸ் கன்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெட்ஃபோன் அடாப்டர் ஜாக்கு தான், சி டைப் தான். ஸோ இது 3.5mm இது இல்லை, மைக்கு ஆக்ஸ் கிடையாது. ஸோ இது கன்வெர்ட்ரு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் 33 வாட் சார்ஜர், USB to C டைப் தான். 33 வாட் போதும் இதுக்கு, உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லா தாங்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சார்ஜிங், அது வந்து உங்களுக்கு 45,000 நினைக்கிறேன், எம்ஐலே அடுத்த மாடல். ஸோ இதுவே போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். நம்ம பப்ஜி விளாண்டு காட்டுறோம் மக்களே. சும்மா பஞ்சு ஒரு ரோல் மட்டும் அடிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிராஃபிக்ஸ் பாருங்கள், பிரைட்னஸ் கம்மியாக வச்சுருக்கு நினைக்கிறேன். வச்சிடலாம். இப்போ பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குன்ட்டு. கேமு செம்மையாக இருக்குல்ல, அதான் லெவலில். 888 ஸ்னாப்ட்ராகன்னா அதுதான். சூப்பராக இருக்குது மக்களே. ஸோ வந்து நம்ம இப்போ அடுத்த கேமராவை காமிச்சாச்சு என்னென்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இதான் சொல்லியாச்சு. நான் இன்னும் நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணல, யூடியூப்பில் வீடியோ காட்டுறேன் மக்களே. ஸோ மக்களே பாருங்கள், 1080p 60 FPS வச்சுருக்கேன். இந்த இடத்துல நெட்வொர்க் கரெக்டாக கிடைக்கல 4K வரைக்குமே. ஆனால் அந்த HDR அந்த டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளே குவாலிட்டி பாருங்கள் மக்களே, பக்காவாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. ரெகுலராக வீடியோஸ் எல்லாமே போடுவோம் மக்களே. ஸோ நம்ம இந்த ஃபோனை கொண்டு போய் எங்கள் அம்மாகிட்ட தந்துடலாம். ஷாக் கொஞ்சம் அதிகமாக தான் ஆனாங்க. என்னை எதுவும் திட்டல, ஏதோ அவங்க ஃப்ரெண்டு வீட்லேயே போய் ஃபோனை வாங்கிட்டேன் அப்படின்னு காமிச்சதுனால அவங்க எதுவும் திட்டல மக்களே. சப்ஸ்கிரைப் சொல்லு, ஃபோன் வாங்கி தந்துருக்கல, சப்ஸ்கிரைப் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.